ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கோவில் புளியோதரையை மிஞ்சுற அளவுக்கு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சில ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் கூட குறைய எப்படி வேணால் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த புளிக்காய்ச்சலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 30 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சா கூட கெட்டு போகாத ஒரு டிஷ் தான் இந்த புளிக்காய்ச்சல். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு சில பொருட்களை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி பவுடர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். அது எந்தெந்த பொருள் எவ்வளோ போடுறேன் அப்படின்றத இப்போ வரக்கூடிய கிளிப்பிங்கில் நம்ம பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது 3த்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அது வந்து வாசனை வர அளவுக்கு தான் வறுபடணும், ரொம்ப தீயக்கூடாது. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நம்ம வெறும் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் நான் வந்து மீடியமாக தான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வறுப்பட்டதும் அந்த கலவையை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு திரும்பவும் கடாயை வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகை லேசாக வறுத்துக்கிறோம். மிளகு வந்து அப்படியே பொரிஞ்சு வர நேரத்துக்கு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கடுகும் அப்படியே லேசாக கருகிடக்கூடாது, எதுவுமே கருகக்கூடாது, டேஸ்ட் கண்டிப்பாக மாறிடும் கருகுச்சுன்னா. அப்படியே மிதமாக வறுக்கணும். இதை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது, நம்ம பக்கத்துலேயே தான் நின்று செய்யணும். கடுகு லேசாக பொரிஞ்சு வர நேரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கசப்பு தட்டிடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம், கடுகு, மிளகு எல்லாம் பதமாக நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சீரகமும் போட்ட உடனே பொரிய ஆரம்பிச்சிடும், ஏன்னா கடாய் வந்து நல்லா சூடு இருக்கிறதுனால. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். மிளகாய் பத்தாத மாதிரி இருந்தது எனக்கு, அதனால் கொஞ்சம் நான் மிளகாய் எக்ஸ்ட்ராவாக இந்த டைமில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எதுவுமே தீயலை, எல்லாமே பொன்னிறமாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எள்ளு வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு, அதனால் இது வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம். இதையும் போட்டுட்டு அது லேசாக பொரிஞ்சு வரும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே நம்ம அதை வறுத்து திரும்பவும் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணிக்கணும். புளி வந்து ஒரு 4 நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கோம், பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். புளி காய்ச்சல் செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் செய்யும்பொழுது கொரகொரப்பாக அரைக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுடைய சாப்பிட்ற டேஸ்ட்டை பொறுத்தது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அந்த இன்க்ரீடியன்ஸ் வாயில் அடிபட்டுச்சுன்னா பிடிக்கும்னுவாங்க. சிலர் வந்துட்டு இதெல்லாம் பிடிக்கலன்னுவாங்க. நான் வந்து பசங்களுக்காக செய்யறதுனால ரொம்ப பவுடராக பண்ணியிருக்கேன். கொரகொரப்பாக அரைச்சாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வைக்கிறோம். சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி செக்கு நல்லெண்ணெயில் நம்ம செய்யும்பொழுது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நம்ம வந்து அதை சூடு பண்ணி சாதத்தில் போட்டு பெரட்டும் பொழுது அப்படி ஒரு மணமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலையை நான் சேர்த்துருக்கேன். இது வந்து எண்ணெய் சூடு ஏற ஏற அந்த வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வரும். செக்கு எண்ணெய்ன்றதுனால பாருங்கள் ரொம்ப நுரக்கட்டி இருக்குது, வெல்லம் போட்டு ஆட்டுவாங்க, அதனால் இது மாதிரி நுரக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதுவும் அதே மாதிரி மிதமான ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதோட கலர் தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உளுந்தை சேர்த்துக்கலாம். இதுவுமே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம புளி சாதம் சாப்பிடும்பொழுது கடிக்கிறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். சாப்பிடும்பொழுது ஒரு டேஸ்டியாக இருக்கும், மணமாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு சிலர் முந்திரி கூட ஆட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம்.
இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து கடுகு சேர்க்கணும். முன்னாடியே கடுகு சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும், கடுகு ரொம்ப கருவிடும். அதனால் அந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துருக்கோம். நான் வந்து ஒரு முழு பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக அரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் தாளிப்புக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போது எல்லாமே கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள், எதுவுமே கருகலை. இந்த மாதிரி பதமாக செஞ்சோன்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். கருவேப்பிலை போட்ட உடனே ஒரு வாசனை வரும் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க. அப்போவே ஒரு சாதத்தை போட்டு பிரட்டி சாப்பிட்றலாமான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெருங்காயம் இப்போ சேர்க்கணும். கட்டி பெருங்காயம் சேர்த்து நம்ம முன்னாடியே வறுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த டிப்ஸை நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். நம்ம வறுக்கிறோம் பார்த்திங்களா இன்க்ரீடியன்ஸு, அப்போவே நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி அந்த டைம் அரைக்காதவங்க இந்த டைமில் வந்துட்டு பொடி பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன், இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கிறோம். புளி வந்து ஒரு திட்டமாக சேர்த்துக்கோங்க. தித்திப்பான புளி சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா காரத்தை கூட்டி போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த புளிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. முதல்ல நிறைய போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அதனால் இங்கே பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் செவந்திருக்கு எல்லா பருப்பு வகைகளும். இந்த மாதிரி செய்தோன்னா தான் மணமாக இருக்கும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ புளி காய்ச்சல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்ல ஓரளவுக்கு ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம அந்த பவுடரை சேர்க்க போகிறோம். இப்போது புளி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ வந்து நான் வெறும் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன். பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால இது வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிற பவுடரும் இப்போ ரெடியாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் பதமாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்துட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்மளோட இன்க்ரீடியன்ட் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புளிக்காய்ச்சல் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கெட்டியாக விட்டோம்னா ரொம்ப தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிட வேண்டியது தான். நம்ம அந்த ட்ரை பவுடர் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பவுடரை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். எப்போ தேவையோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி செய்துக்கலாம். நம்ம செய்த புளி காய்ச்சலை நல்ல ஒரு க்ளீனான பவுலில் நல்லா தொடச்சிடணும். ஈரம் இருந்தால் தொடச்சிட்டு ட்ரையாக வச்சுருக்கணும். அதில் தான் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். ஒரு சமயம் நீங்கள் சூடாகவே ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி விட்டுடும். அது வந்து நல்லா ஆறுற அளவுக்கு திறந்தே வச்சுருந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் போடணும். சுட சுட சோனா மசூரி அரிசி தான் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். வடித்த சாதம் போடும்பொழுது இன்னும் டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. இந்த கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் புளி காய்ச்சலே வச்சுருக்கேன். அதில் வந்து நான் சாதத்தை போட்டு இப்போ பெரட்டி எடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கோவில் புளியோதரை சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிளான்னு சொல்கிறாளே அப்படின்னு நினைக்கிறீங்களா? செய்து வச்சுக்கிட்டால் ரொம்ப சிம்பிளுங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு முடியல அப்படின்னு நினச்சோன்னா சாதத்தை மட்டும் வடித்து விட்டுட்டா போதும். இது ஒரு 2 ஸ்பூன் இருந்துச்சுன்னா போகிறோம், ஒரு 3 பேர் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தரமான ஒரு புளியோதரை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். புளியோதரைக்கு நல்ல சைட் டிஷ் இருந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு சாப்பிட்றோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நான் வந்து புளியோதரை செய்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா உளுந்து வடை போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். கேட்கவா வேணும், அப்படி இருந்ததுங்க, அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.